Hello friends, welcome back to Vision Traders. Friday நம்ம கொடுத்த லெவல்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் நல்லபடியாக ட்ரேட் பண்ணியிருப்பீங்க, ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக நான் ட்ரைனிங் பர்பஸ்க்கோசம் நான் ட்ராயிங்லாம் போட்டதெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன். சாரி, என்னால் என்னென்ன கொடுத்தோன்னு என்னால் காட்ட முடியல இன்னைக்கு. ஓகேங்களா? ஓவராலாக பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் மைனஸ்லையும், நிஃப்டி பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் மைனஸ்லையும் முடிஞ்சுது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்கோசம் நான் இங்கே போட்டிருந்தேன். நேற்று நம்மளோட ஃப்ரைடே கொடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அந்த கரெக்டாக அந்த ரிவர்சல் ஜோன் அது நல்ல ஒரு பெரிய மூமெண்டம் கொடுத்து அந்த ரிவர்சல் ஜோன்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 38476 சம்திங்கில். ஓகேங்களா? போய் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 100% கரெக்டாக நம்ம கொடுத்த இடத்துல ஒர்க் ஆகிருக்கு. ஓகேங்களா? அது நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். அதனால தான் நான் அதை மாத்திரம் எடுத்தேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் 366 நீங்கள் ஜஸ்ட் ஒரு லாட்டு போட்டிருந்தா கூட 8500 rupees அரௌண்ட் ஒரு 9000 நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதேமாரி நிஃப்டி அந்த சார்ட் எடுக்க முடியல என்னால். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ரிவர்சல் ஜோனில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 48 பாயிண்ட்டும், இன்னொரு இடத்துல 80 பாயிண்ட்டும் கொடுத்தது. அது கூட நம்மளோட டெலகிராம் நம்ம ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் அப்டேட் பண்ணார் எனக்கு இந்த பாயிண்ட் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு. 48 பாயிண்ட் பார்த்தாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2400, 80 பாயிண்ட் ஒன்று பார்த்துருந்தீங்கன்னா 5000 கிடச்சிருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 8500 rupees, நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 8000, 16000 கிட்ட நம்ம ஃப்ரைடே ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் நம்ம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை வச்சு தான் சொல்கிறோம், நிஃப்டி ஃபியூச்சர் வச்சு தான் சொல்கிறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஈட்டிங் சொல்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது. ஃபியூச்சரில் பண்ணியிருந்தால் நம்ம அளவுக்கு நல்லா ப்ராஃபிட் பெருசாக பண்ணியிருக்கலாம். பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மீட்டிங் இருந்தது. இருந்தாலும் நம்ம 16000 இல்லைனாலும் சின்னதாக ஒரு ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம் கட்டாயமாக. அதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இந்த நம்மளோட ப்ரிடிக்ஷனில் இருந்தது. ஓகேங்களா? நம்ம டெய்லியும் ப்ரிடிக்ஷன் கரெக்டாக அப்டேட் பண்ணுறோம். அதில் அக்யூரசி லெவலும் டெய்லியும் பார்க்குறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அதேமாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கேண்டில் ஹை அண்ட் லோ பிரேக் பண்ணால் நமக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட்டும் கிடைக்குதுன்னும் அதையும் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். எப்படிலாம் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் கரெக்டாக நான் போட்டதுலேருந்து நான் என்னென்ன நம்ம கரெக்டாக நம்ம டெய்லியும் பண்ணுற மாதிரியே பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி என்ன அந்த ட்ராயிங் நான் டெலிட் பண்ணிட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், ட்ராயிங் போனோன்னா 1 ஹவருக்கு மேலே ஆகும். அது அதனால் நான் அது போடல. ஆனால் ட்ரைனிங் பிஸியில் இருக்கேன். ஓகேங்களா? இனிமேட்டு நான் கரெக்டாக அதை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க நான் மறந்துட்டேன். ஓகேங்களா? மண்டேவோட பேங்க் நிஃப்டியில் நமக்கு எந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். பை சைடில் பார்த்தீங்கன்னா அதாவது ரெசிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா 39037, 38936, 38849, 38736, அடுத்தது பார்த்தீங்கன்னா 38626. ஓகேங்களா? இது வரைக்கும் நமக்கு பை ஜோன். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் பை ஜோன்லேயே இருக்கணும். இல்லை இங்கே எங்கன்னா டச் ஆகிட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது, திரும்பி வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிவர்சல் ஜோன் பார்த்தீங்கன்னா 38626லேருந்து 38563 ரிவர்சல் ஜோன். ஓகேங்களா? ரிவர்சல் ஜோன் நமக்கு கரெக்டாக பக்காவாக ஒர்க் ஆகுது. அது எப்பவுமே பார்த்துக்குங்க. அது கீழே 38563லேருந்து 38445 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் ஜோன், டூ ஆர் டை ஜோன், எது வேணாலும் ஆகலாம். ஆல்மோஸ்ட் எப்பவுமே பஃபர் வச்சு யூஸ் பண்ணுங்கள். நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட், பேங்க் நிஃப்டிக்கு 10 பாயிண்ட் அடிக்கடி சொல்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 38394, 38289 பார்த்தீங்கன்னா நோ ட்ரேடிங் ஜோன். ஓகேங்களா? நோ ட்ரேடிங் ஜோன்னா ட்ரேட் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சைட்வேஸ் மார்க்கெட்டாகவே மூவ் ஆகும். அது கீழே பார்த்தீங்கன்னா 38289, 38105 பார்த்தீங்கன்னா பை ஆர் செல் ஜோன். அது கீழே 38105லேருந்து 38052 பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஜோன். அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் லைனில் எங்கெங்கே நமக்கு செல் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 38052, 37935, 37827, 37755, அது 37681. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செல் சைடில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ மேலே போச்சுன்னா நீங்கள் கால் ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறீங்க, கீழே புட் ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான், சிம்பிள். இது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம என்ன இங்கே டச் ஆயிருக்கோ அதுலேருந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி போகிறோம். இப்போ 3860னா 3870, இல்லைனா 3860, அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அது ஒன்றும் பெருசாக நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் நமக்கு எங்கே மண்டே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்த்தோம்னா, நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம், நிஃப்டியில் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு 18452, 18420, 18389, அடுத்து பார்த்தீங்கன்னா 18351, அப்புறம் பார்த்தீங்கன்னா 18308. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் சைடில் நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஜோன் பார்த்தீங்கன்னா 18308லேருந்து 18286, இது ரிவர்சல் ஜோன். அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு பை அண்ட் செல் ஜோன். பையும் ஆகலாம், செல்லும் ஆகலாம்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நோ ட்ரேடிங் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 18235லேருந்து 18181 நோ ட்ரேடிங் ஜோன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டில் 18117 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் ஜோன், டூ ஆர் டை ஜோன் எது ஒன்றாலும் ஆகலாம். அடுத்த நம்ம ரிவர்சல் ஜோன் பார்த்தீங்கன்னா 18117 18098 இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஜோன். அது கீழே ரிவர்சல் ஜோன் எங்கெங்க நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 18098 18055 18015 17983 17953 ஓகேங்களா. இதுதான் நமக்கு வந்து நிஃப்டியில் இருக்கிற பை அண்ட் செல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா. இது மறக்காமல் இந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களோட சார்ட்டில் நீங்கள் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ப்ரிடிக்ஷனை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மண்டேல அழகாக நீங்கள் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. இந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பற்றின கருத்தை நம்ம வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகேங்களா. ஒரு நாள் நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் கரெக்டாக கொடுத்துட்டுருக்கோம். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ரீச் இருக்கும், நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க்கும் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரைனிங் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணா எனக்கு பிங்க் பண்ணுங்கள், சரி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. தேங்க்யூ. மறுபடியும் உங்களை அடுத்த ப்ரிடிக்ஷன் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். எல்லோரும் பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நானும் நல்லா செலிப்ரேட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச்.